அதை கோபண்ணாட்டை கொடுத்துட்டு போயிருக்கப்படாதோ, அந்த பொந்துக்குள்ளே போட்டுட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. எந்த இடத்துல ஜெயிலில் இருக்கானோ அந்த பொந்தில் கொண்டு போட்டுட்டு அவன் போயிட்டான். ராத்திரி 3:30 மணி இருக்கும் போல இருக்கு. தானிஷா ஓடி வரான் ஜெயிலுக்கு. எப்பா, உன்னுடைய சேவக்கன்னு 2 பேர் வந்தானே, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி, இல்லைன்னா உள்ளே இருந்தால் அவனை கொஞ்சம் அனுப்பேன். அவன் பார்த்தா ராத்திரி 3 மணிக்கு ராஜா எப்படி இருப்பாருன்னு தெரியும் அவனுக்கு. என்ன 3 மணிக்கு அப்படி பார்த்த உடனே, எனக்கு யாருப்பா சேவக்கன், எனக்கு நான் தான் சேவக்கன், இல்லை என்னை ஏமாற்றப்படாதுன்னு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினான் தானிஷா. சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணின உடனே, உன்னுடைய சேவக்கன்னு 2 பேர் வந்தா, 16 லட்சம் வனாகனையும் கொடுத்தா, அவனுடைய முகத்தை ஒரு தரமாவது நான் பார்க்கணும், நீ கிருபை பண்ணு அப்படின்னு அந்த கோபண்ணாவை கழுக்கும் பொழுது, அந்த கோபண்ணா தானிஷாவுடைய கையை பிடிச்சார். கிடு 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 கிடுன்னு நேராக பத்ராச்சலத்தில் போனார். பிரபோதனம் பண்ணின்னு இருக்கா. தரையை திறந்தா, நீ பார்த்த 2 பேர் இவ தான். கல்புரம் ஆறுது. அங்கே கோட்டி சூரிய பிரகாசனாக இருக்கக்கூடிய அந்த ராமச்சந்திர மூர்த்தி ஏகாசனத்தில் சீதையை மடியில் வச்சுண்டு இருக்கக்கூடிய அந்த திருக்கோலம், நீ பார்த்தது என்னுடைய சேவகன்னு ஏதோ சொன்னியே, இவாதான். உடனே சொன்னா, இப்பேற்பட்ட ஒரு ராமதாசனை ஒரு 12 வருஷமா நான் உன்னை ஜெயிலில் வச்சு அடைச்சிட்டேன்னு பெரிய ஒரு அபராதம் பண்ணிட்டேன். என்னை எப்படியாவது மன்னிச்சுடணும். நான் பண்ணின அபராதத்துக்கெல்லாம் க்ஷமாபணம் வாங்கிக்கிறேன், என்னை மன்னிச்சுடுங்கோ. சாதாரண பாகவதனையே அவனுக்கு அபவாதம் ஆயிடுத்துன்னா, திருபுவனத்துலேயும் அவனுக்கு ஆசிரியம் இல்லை. பரம ராமபக்தன், பரம விரக்தராக இருக்கக்கூடிய உங்களிடத்துல நான் அபசாரப்பட்டுட்டேன், என்னை எப்படியாவது அழ ஆரம்பிச்சுட்டான். இன்னிலிருந்து நீங்கள் வெறும் கோபண்ணால ராமதாசன் உங்களுடைய பேர், அவன் கொடுத்த பேர் தான் இன்னைக்கு இருக்கு. அப்படி நீ எப்படி முன்னாடி இந்த உங்கள் அப்பாவுடைய காலத்தில் ராமநவமி கொண்டாடி இருந்தோ, அது மாதிரி இந்த 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 கோவிலில் உங்களுடைய பொறுப்பில் நீங்கள் இந்த உற்சவத்தை கொண்டாடணும். இந்த பத்ராச்சலம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்திலையும் உங்கள் மேலே எழுதி வச்சு ஒரு அழகான ஒரு கிராமங்கள் எல்லாம் அவர் மேலே சாசனம் பண்ணினா, இன்னைக்கும் பார்த்தா அவருடைய